அஹோபிலே காருட சைலமத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. தற்போது நாம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான திவ்யதேசத்தை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம். 108 திவ்யதேசங்களுக்குள்ளே வடநாட்டு திருத்தலங்கள் 12. அதில் முதலாவதாக திருமலை என்கிற 7 மலைகளை தரிசித்தோம். அதற்கு முன்னால் தொண்டை மண்டலத்தின் இறுதியான திவ்யதேசமாக சோளிங்கபுரம் என்கிற ஒரு மலையை தரிசித்தோம். அடுத்தது இப்போது நாம் தரிசிக்கப் போவதும் ஒரு மலைதான். வரிசையாக சோளிங்கபுரம், திருவேங்கடம், அஹோபிலம் என்று 3 திவ்யதேசங்களுமே மலைகளாகவே அமைந்துள்ளன. எந்த மலையாக இருந்தாலும் எந்த காடாக இருந்தாலும் அதிலே பகவான் உண்டு. வேதாந்தம் சொல்வதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எந்த பொருளை நீ உலகத்தில் பார்த்தாலும் அதை வெறும் ஒரு பொருள் நினைக்காதே. ஒரு மேஜைக்குள்ளும் பரமாத்மா உண்டு, மலைக்குள்ளும் பரமாத்மா உண்டு, கடலுக்குள்ளும் பரமாத்மா உண்டு, அனைத்துமே அவருடைய வடிவம்தான் என்று சொல்லுகிறார்கள். அதன்படிக்கு நாமும் வரிசையாக மலைகளை தரிசித்து கொண்டு வருகிறோம். அதில் இப்போது இந்த நிகழ்ச்சியின் வரிசையின் படிக்க 66வது திவ்யதேசமாக அஹோபிலம் என்கிற வடநாட்டு திருத்தலத்தை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம். இதற்கு தமிழில் சிங்கவேள் குன்றம் என்று ஆழ்வார்களாலே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சம்ஸ்கிருதத்திலே அஹோபிலம் என்றும் பெயர் உண்டு, அஹோபலம் என்றும் பெயர் உண்டு. பிரசித்தமாக அஹோபிலம் என்று வழங்கப்படுகிறது. இது இருப்பது அடியேன் சொல்ல வேண்டும்ங்கிற தேவை கிடையாது. இருந்தாலும் ஒரு பதிவுக்காக கடப்பா என்று மொத்த ஆந்திராவிலே 2 திவ்யதேசங்கள். ஒன்று திருவேங்கடம் சேவித்து கொண்டோம். அது திரிவிக்ரம பெருமானுக்கான திவ்யதேசம். அடுத்தது நரசிம்ம பெருமானுக்காகவே ஏற்பட்டது. 9 நரசிம்மர்களாக வெவ்வேறு வடிவங்களிலே பகவான் காட்சி கொடுத்த ஸ்தலம் இந்த அஹோபிலம் என்பது. கடப்பா என்கிற ரயில் நிலையம் அனைவரும் அறிந்தது. அங்கு இறங்கி அங்கிருந்து நாம் ஆர்லகட்டா என்கிற இடத்துக்கு வர வேண்டும். அங்கிருந்து கிழக்கு நோக்கி திரும்பி உள்ளே சென்றோம் என்றால்தான் அஹோபிலம் என்கிற க்ஷேத்திரம் வருகிறது. நல்லமலை என்கிற மலைத்தொடர் கீழே தெரிவித்திருந்தேன். இந்த நல்லமலை மலைத்தொடரே ஆதிசேஷனுடைய வடிவமாக கருதப்படுகிறது. 7 மலைகள் தான் ஆதிசேஷனுடைய தலைகள். இந்த அஹோபிலம் பகுதி தான் ஆதிசேஷனுடைய உடல். ஸ்ரீசைலம் என்கிற ஒரு திருத்தலம் இருக்கிறதே, அது ஆதிசேஷனுடைய வால் பகுதியாக சொல்லப்படுகிறது. சேஷாச்சலம், சேஷாத்ரி என்றுதான் இந்த மலைத்தொடருக்கே பெயர் பார்த்திருந்தோம். அந்த மலைத்தொடரினுடைய ஒரு பகுதியிலே தான் இந்த அஹோபிலம் என்கிற க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. நல்லமலை மலைத்தொடரில் கொஞ்சம் கஷ்டமான இடம்தான். தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே. திருமங்கையாழ்வார் தான் இந்த ஊரை பற்றி பாடினவர். நம்ம வடநாட்டு திருத்தலங்கள் எல்லாம் சேவிக்கிறோமே, இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தரிசித்து பாசுரம் பாடினவர் திருமங்கையாழ்வார் தான். மற்ற எந்த ஆழ்வார்களும் இங்கே வந்தெல்லாம் பாடினார்களா தெரியாது. திருமங்கையாழ்வார் தான் பதரீகாசிரமம், ஹிமாச்சலத்தில் வடக்க இருக்கிறது பதரீகாசிரமம். அங்கு வரை மலைக்கு மேலே வரைக்கும் தன்னுடைய குதிரையோடு போய் அந்தந்த பெருமானை தரிசித்து பாசுரங்களை பாடியிருக்கிறார். அவர் தான் இந்த ஊருக்கும் வருகிறார். தன்னுடைய பெரிய திருமொழியினுடைய முதல் 10 7ஆம் திருமொழி 10 பாசுரங்களாலே இந்த ஊர், இந்த பெருமான், இவரை பற்றியே ஆழ்வார் பாடுகிறார். அதுல ஒரு பாட்டுல சொல்றார், தெய்வம் அல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே. ஐயோ, இந்த மலை ரொம்ப கரடு முரடான பாதையாக இருக்கிறது. தெய்வங்களை தவிர யாருமே இங்கு போய் சேவிக்கவே முடியாது. ஏன்னா தெய்வங்களுக்கு நடக்க வேண்டாமோ இல்லையோ, மேலிருந்து பறந்து வந்து சேவித்து விடலாம். மனுஷர்கள் தானே நடக்க வேண்டும். அப்ப மனிதர்களுக்கு செல்வதற்கு மிகவும் அரிதானது என்று ஆழ்வார் பாடுகிறார். இந்த காலத்துல தேவலை, அதற்கு பல வசதிகள், பஸ் வசதிகள்லாம் இருக்கு. ஓரளவுக்கு நடந்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு எந்த வண்டி வசதிகள், பஸ் வசதிகள்லாம் இருந்தாலும் மேலஹோபிலம் வரைக்கும் ஓரளவுக்கு போகுமே தவிர அங்கிருந்து ஒவ்வொரு நரசிம்மரையும் சேவிப்பதற்கு நாம் நடந்துதான் செல்ல வேண்டும். காலு, முட்டி, முதுகு, முழந்தாள் எல்லாம் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் நரசிம்மர் எப்படியோ நம்மை அழைத்து கொண்டு போய் காட்சியை கொடுத்து விடுகிறார். திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முட்டி எப்படின்னு தான் வலிக்க போகிறது? முட்டி வலிச்சா என்ன, முதுகு எழிஞ்சால் என்ன? சேவித்து விட்டு வந்து வீட்டில் நாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா? அதனால் கண்டிப்பாக அனைவரும் சேவிக்க வேண்டிய திவ்யதேசம் அஹோபிலம் என்று உயர்ந்தது. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அழகிய சிங்கர், அஹோபில மட்டத்து அதிபதியான அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமியாலே நிர்வாகம் பண்ணக்கூடக்கூடிய திருத்தலம்.
பல வசதிகளை பக்தர்களுக்காக தேவஸ்தானமும் ஜீயர் சுவாமியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் போய் லட்சக்கணக்கான ஜனங்கள் தரிசிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு தான் நாமும் சென்று தரிசிக்கிறோம். இந்த மலைக்கு பல பெயர்கள் புராணங்களிலே காணப்படுகின்றன. முதலில் பார்த்தோம் என்றால் வேதாத்ரி என்று இந்த மலைக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. வேதம் என்றால் மறைகள், சம்ஸ்கிருத வேதங்கள். அத்ரி என்றால் மலை என்று பொருள். வேதாத்ரி, வேதங்களை பகவான் ரட்சித்து கொடுத்த மலை. முன்னொரு காலத்தில் சோமுகன் என்று ஒரு அரக்கன் இருந்தான். அவன் வேதங்களை திருடி கொண்டு போனானாம். அவனை அழித்து மறுபடியும் வேதங்களை மீட்டு தேவர்களுக்கு பகவான் கொடுத்த இடம் இந்த இடமானபடியாலே இதற்கு வேதாத்ரி என்று முதலிலே பெயர் இருந்தது. அதற்கு பிறகு தார்க்ஷ்யாத்ரி, காருட சைலம் என்று இந்த ஊருக்கு பெயர் உண்டு. தொடக்கத்தில் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விண்ணப்பித்தேனே, அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம். பெருமான் காருட சைலம், கருடன் பெயரில் இருக்கக்கூடிய இந்த மலை, கீழே திருமலை ஆதிசேஷனுக்கான மலை, இது கருடனுக்கான மலை. ரெண்டு பேருக்கு சமமான அந்தஸ்து கொடுக்கணுமோ இல்லையோ. தன்னுடைய ஒரு தொண்டன் ஆதிசேஷன், ஒரு தொண்டன் கருடன், ஒருத்தருக்கு மட்டும் பெருமை கொடுத்துட்டா. அதனால பகவான் ரெண்டு பேருக்கும் கொடுத்தார். அகோபிலம் தார்க்ஷ்யாத்ரி கருடனுடையது, இந்த திருவேங்கடம் ஸ்ரீசைலம் அது ஆதிசேஷனுடையது என்று பிரித்து கொடுத்துட்டார் போல் இருக்கு. அப்ப காருட சைல மத்தியே, கருடனுடைய மலைக்கு நடுவிலே அகோபிலம் என்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே கிருபாவசாத் தன்னுடைய அதிகமான கருணையின் காரணமாக, கருணைக்கு வசப்பட்டு, பொதுவாக வசப்பட்டுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ஒரு காரியத்தை பண்ண பிடிக்கல, ஆனால் தாயார் தகப்பனார் அதை வசப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ வசப்பட்டுன்னு சொன்னாலே நமக்கு அதில் ஒரு ஒப்புதல் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுறோம்னு அர்த்தம். அதை போல் இப்போ என்ன இந்த ஸ்லோகம் சொல்கிறது? பகவானுக்கு நம்மளையெல்லாம் ரட்சிக்கணும்னு எண்ணமே கிடையாதான். ஏன்னா நாம் எத்தனை தவறுகள் பண்ணி இருக்கிறோம். எந்த ஒரு தந்தைக்கும் குற்றம் செய்த மகனை பார்த்த உடனே தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பதான் இவன் திருந்துவான். இவனை திரும்ப திரும்ப மன்னிச்சு மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடுமா, திரும்ப திரும்ப தடவி தடவி நல்லவனாவே நடந்தா அந்த குழந்தை திருந்தாது. அடிச்சு உதச்சி ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தால்தான் குழந்தை திருந்தும் என்று தகப்பனாருக்கு தோணும் இல்லையோ. அதை போலத்தான் நாராயணனுக்கு நம்மளை பார்த்தா தோன்றுவான். ஆனால் நாராயணனிடத்துல கிருப்பைன்னு ஒரு குணம் இருக்கிறது பாருங்க. அந்த கிருப்பை பகவானை தன் வசத்துல கொண்டுருமா. நாம யோசிச்சுக்கணும், பகவான் வேறு கருணை வேறு என்று ஒரு நிமிஷத்துக்கு நினைச்சுப்போமே. பகவானுக்கு நம்மளை ரட்சிக்கணும்னு எண்ணம் கிடையாது, நமக்கு அவர் கிடையாதுன்னா நாம தப்பு பண்ணதுனால கிடையாது. தந்தை ஸ்தானத்தில் பகவான் வச்சுக்கோங்க. ஆனா ஏன் ரட்சிக்கிறார்னால் கிருபா வசாத், கருணை என்கிற குணத்துக்கு வசப்பட்டு பகவான் இருக்கிறாராம். பகவான் வசத்தில் கருணை இல்லை, கருணையின் வசத்தில் பகவான் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால வைகுந்தத்தில் இருக்க முடியாம இங்கே வந்து கல்பித்த சன்னிதானம், இந்த அகோபிலத்திலே கருடாத்ரியிலே அழகான ஒரு சந்நிதியை ஏற்படுத்தி கொண்டு லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம், தன்னுடைய மடியிலே லக்ஷ்மியை அமர்த்தி அணைத்து கொண்டு லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே, காட்சி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை சரணமாக பற்றுகிறேன் என்று இந்த ஸ்லோகம் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. அதுல பேர் என்ன இருக்கு? காருட சைலம், கருடாத்ரி, தார்க்ஷ்யாத்ரி. தார்க்ஷ்யன்னு கருடனுக்கு ஒரு பெயர். தார்க்ஷ்யாத்ரின்னு இந்த மலைக்கு பெயர் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த ஊருக்கு கருடன் ஒரு முறை வந்திருந்து நரசிம்ம பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள், அதுல வெகு குறைந்த காலத்துக்குத்தான் நரசிம்ம பெருமானாக பகவான் அவதரித்தார். ஒரு மணி நேரம் கூட கிடையாது. அந்த அவதாரம் ஒரு அரை மணி நேரத்துக்குத்தான் இருந்தது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனால சுருக்கமான அவதாரமானபடியால் அவரை தரிசிக்க வேண்டும் என்று கருட பகவானுக்கு ஆசை ஏற்பட்டதாம். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து கடுமையான தவத்தை புரிந்து பகவானை தரிசிக்க பிரார்த்தனை செய்தார். அவருக்காக பகவான் நரசிம்ம ரூபியாக மறுபடியும் காட்சி கொடுத்தார். முதல் முறை நரசிம்ம அவதாரத்தை இந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த தார்க்ஷ்யன், அதாவது வைனதேயன் கருடனுக்காக தன்னுடைய நரசிம்மாவதாரத்தை மறுபடியும் ஒரு முறை காட்டினார். இங்குதான் முதல் முறையும் நரசிம்மாவதாரம் நடந்தது என்றும் தான் சொல்லப்படுகிறது. மேலே பார்க்க போகிறோம், மலைக்கு மேலே உக்ரஸ்தம்பம்னு இருக்கு. அந்த தூணை பிளந்து கொண்டுதான் உண்மையிலேயே இதுதான் ஹிரண்யகசிபுவினுடைய அரண்மனை இருந்த இடம், இங்குதான் நரசிம்ம பெருமான் அவதரித்தான் என்றும் சொல்லப்படுகிறது இல்லையா? கருடனுக்காக திரும்ப காட்சியை காட்டினாரே, அப்போது பகவான் காட்சி கொடுத்த இடம் என்றும் கொள்ளலாம். 9 வடிவங்களிலே பகவான் இந்த இடத்துல கருடனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதனால நவ நரசிம்ம க்ஷேத்திரம், கருடன் பிரார்த்தித்தபடியால கருடாத்ரின்னு பெயர். இன்னொரு காரணம், இந்த மலையை நாம கீழிருந்து பார்த்தாலே ஒரு கருடனுடைய தலை, அதுல மூக்கு, 2 பக்கம் சிறகுகள் விரிந்தது போலத்தான் மலையினுடைய அமைப்பே இருக்கும்.
அதனாலேயும் கருடாத்ரி என்று பெயர். நவ நரசிம்மருடைய க்ஷேத்திரம் அஹோபிலம். பிலம் பிலம் என்றால் ஒரு பெரிய குகைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, கேவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாளே, அதைத்தான் பிலம்னு தெரிவிப்பார்கள். பலம் அப்படின்னா வலிமை. இந்த ரெண்டுமே கொள்ளலாம். அஹோ அப்படின்னா ஆச்சரியம். அஹோபிலம், இது என்ன இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு குகை என்று ஆச்சரியப்படுகிறோம். அஹோபலம், இந்த பெருமானுக்கு எப்பேற்பட்ட பலம்! ஹிரண்யகசிபுவை போன்ற ஒரு வலிமை மிக்கவன். எத்தனை வரங்கள்! தேவர்களிடத்திலே வரங்களை பெற்று அந்த கர்வத்தில் தானே தெரிந்து கொண்டிருந்தான். வரத்தினில் சிரத்தை மிக்க வாழையற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்தை ஊன்றினாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். வரம் பெற்றுவிட்டோம், இனி நம்மை யாராலும் ஜெயிக்க முடியாது என்கிற கர்வத்திலே சுற்றி கொண்டிருந்தான் இரண்யன். அவனை அழித்தார் அல்லவா, அவரை பத்தின ஒரு ஸ்லோகம். அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகுபராக்கிரமஹா நாரசிம்ஹம் பரம் தெய்வம் அஹோபிலம் அஹோபலம் என்று ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் காணப்படுகிறது. அஹோ வீரியம், இது எப்பேற்பட்ட வீரியம்! இந்த பெரிய சண்டையை போட்டிருக்கார், ஒரு துளி வியர்வை பெருகவில்லை, எந்த அலண்டு போகவும் இல்லை உடம்பு. எவ்வளவு வீரியம்! அஹோ சௌரியம், இப்பேற்பட்ட எதிரினிடத்துல பயமே இல்லாமல் நுழைந்து சண்டையிடுகிறார். அஹோ பாகு பராக்கிரமஹா, அவர் தோள்களுடைய வலிமை, அரிய செயல்கள்தான் என்ன என்று சொல்லுவது. நரசிம்மம் பரம் தெய்வம், உலகத்திலேயே மிகச்சிறந்த தெய்வம் என்றால் அது நரசிம்ம பெருமானாகத்தான் இருக்க வேண்டும். அஹோபலம், எவ்வளவு பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அஹோபிலம், இந்த குகை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்ப அஹோபிலம், ஆச்சரியப்படத்தக்க குகை இருக்கிற இடம். பகவானே தோன்றி காட்சியளிக்கக்கூடிய குகைகள் இருக்கிறபடியால், அல்லது இந்த இடத்துல குகைன்னு சொல்லும் பொழுது மலையில் இருக்கிற குகைகள்னு மட்டும் பொருள் கொள்ள வேண்டாம். பகவானுடைய பெரிய திருமுக மண்டலம் இருக்கிறதோ இல்லையோ, நரசிம்ம பெருமானுடைய முகம், அதில் வாயை திறந்துன்னு தானே இருப்பார். எப்போ நரசிம்மரை சேவித்தாலும் வாயை திறந்து கோபமான சிங்கமாகத்தான் காட்சி கொடுக்கிறார். அப்போ அவருடைய வாயை பார்த்தா அது என்னமோ பெரிய ஒரு குகையாட்டம் இருந்துதான். ஆழ்வார் ஒரு பாசத்தை தெரிவிக்கிறார். இவையா பிலவாய் திறந்து எரிகான்ற இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கி காட்டும் அழகு. இந்த நரசிம்ம பெருமான ஆழ்வார் வர்ணிக்கிறார். இவையா பிலவாய் திறந்து எரிகான்ற, இவருடைய வாய் திறந்திருக்கோம் இல்லையா, பிலம். பிலம்னா என்ன பார்த்தோம்? ஓட்டை, குகைன்னு பார்த்தோமா? இவர் வாயை திறந்தா அது என்னமோ பெரிய குகையாட்டம் இருக்கான். அதுக்குள்ளே இந்த பகவான் அப்படியே நெருப்பு கக்கறாரா, எரி காண்ற, அப்படியே நெருப்பு கக்குவது போல வாயை திறந்து கோபமாக பார்க்கிறார். பற்கள் எல்லாம் கூர்மையா இருக்கின்றன, அப்படியே ரத்தம் எல்லாம் சொட்டி கொண்டிருக்கிறது. இவையா பிலவாய் திறந்து எரிகான்ற இவையா எரிவட்ட கண்கள். பகவானுடைய ரெண்டு கண்ணை பார்த்தா என்னமோ ரெண்டு சூரியர்கள் அப்படியே தகதகன்னு எரிந்து கொண்டிருப்பது போல கண்களும் கோபமான பார்வையோடு இருக்கின்றன என்று ஆழ்வார் பாடினாரா? இதுவாய் பிலவாய் திறந்து எரிகான்னு இவையா எரிவட்ட கண்கள் என்று பயங்கரமான விஷயங்களைத்தானே ஆழ்வார் பாடுறார். ஆனால் முடியர்ச்சே பாசுரத்தை பாருங்கோ. இமையோர் பெருமான் அரிபொங்கி காட்டும் அழகு. என்ன அழகா பகவான் இருக்கார்! அரி பொங்கி, அரினா சிம்மமொல்லியோ, சிங்கமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் பிரானான நாராயணன் எவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார் என்று ஆழ்வார் பாடுகிறார். சாமி, கண்ணை பார்த்தா பயமா இருக்கு, சிங்கத்தை போல அப்படியே முறைச்சுன்னு இருக்கார். வாயெல்லாம் பெரிய குகையாட்டம் இருக்கு, தீ விழிக்கிறார், பிழம்பாக கக்குகிறாரே, இவரை பார்த்தா அழகானால் இது எல்லாத்தையும் நம்மை பார்த்து செய்யவில்லையே, ஹிரண்யகசிபுவை பார்த்துத்தானே பண்றார். இப்ப நமக்கு ஆனந்தமாகத்தானே இருக்க வேண்டும். நம் விரோதிகளையும் பகவான் இதே எரிவட்ட கண்களோடு தான் பார்ப்பார். நம்முடைய விரோதிகளையும் இந்த வாயாலத்தான் கொதறி கிழிப்பார். அப்ப நமக்கு எதற்கு பயம்? இதே ஆழ்வார்கள் பகவானுடைய கண்ணை பாடும் பொழுது தூயாய் சுடர் மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அழிக்கின்ற தண்டாமரை கண்ணா என்று பாடுகிறார். ஒரு தாய் எப்படி குழந்தையை பார்த்து ரட்சிப்பாளோ அதை போல பகவானுடைய கண்கள் ஒரு குளிர்ந்த சந்திரனை போல நம்மை ரட்சிக்குமாம். அதையும் ஆழ்வார் தான் பாடியிருக்கார். இப்போ எரிவட்ட கண்கள்னு பாடுறார். பக்தர்களை பார்த்தா குளிர்ந்த கண்கள், எதிரிகளை பார்த்தா எரியக்கூடிய கண்கள். அதை போலத்தான் பகவானுடைய வாய். பக்தர்கள் வந்தா மந்தஸ்மிதம், சின்ன புன்மருவலோடு காட்சி அளிக்கிறார். எதிரிகள் வந்தா வாயை திறந்து வியாத்தியாஸ்யா என்று சுகர் தெரிவிக்கிறார். அப்ப அகோபிலம், பகவானுடைய வாயே குகையைப் போல் இருக்கிறது. இந்த குகைகள் மலை குகைகளும் இருக்கின்றன, பகவானுடைய பலமும் அப்படி இருக்கிறது. இது அகோபிலம் என்கிற பெயர் ஏற்படுவதற்கான காரணம். அப்ப தார்க்ஷ்யாத்ரின்னு பெயர், வேதாத்ரின்னு பெயர், காருடசைலம்னு பெயர், கருடாத்ரின்னு பெயர், அதே போல அகோபிலம் என்று பெயர். சிங்க வேள் குன்றம் என்று தமிழிலே ஆழ்வார்களால் அழைக்கப்படுகிறது.
இந்த திவ்யதேசத்தின் பெருமையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 9 நரசிம்மர்களை சேவிக்க வேண்டும். அவர் ஒவ்வொருடைய புராணத்தையும் தெரிந்து கொண்டு வடிவத்தையும் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நரசிம்ம பெருமான் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம்.